கவிதாக்கா கவிதாக்கா இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா வெளிநாட்டுல இருக்கிறாங்க. நாங்கள் வீடியோ சர்ப்ரைஸ் டெலிவரி வரோம். பிள்ளைங்களோட பர்த்டேன்னு சொல்லி கேக்கும் கிஃப்ட்லாம் தந்துருக்காங்க. அதை மிக்கமும் நான் கொடுக்க தான் நாங்கள் வந்துருக்குறோம் இந்த நைட்டில். சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஓகே மிக்கி மிஸ் பண்ணுங்க. இந்த எதிர்பார்த்து நீங்கள் இப்படி வருவாங்கன்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கலண்ணே. அது சரி. அவங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்லாம் இருந்திருக்காங்க கொடுக்க சொல்லி. யாரா இருக்கும் சொல்லுங்க பாபா. பெருமதியான கிஃப்ட் தான் உங்களுக்கு தந்திருக்காங்க. உங்களோட லைஃப்ல நீங்க மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் தந்திருக்கு தெரியாதா? என்ன இப்படி சொல்றீங்க? உங்களை வீட்டை செய்யக்கூடிய அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க அவங்க இப்படித்தான் எங்களுக்கு. அவங்க அங்க இருக்காங்க. நாங்க இப்படி வேற ஒருத்தரும் இல்லையா? உங்களை பிள்ளையே இல்லாம இல்லையா? இப்படி ஏற்பாடு இல்லையா? ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லையா? சும்மா சொல்லுங்க. அவங்க செய்யல. வேற யாரும் ஒருத்தர் இல்லைன்னு சொல்றீங்களா? நாங்க சொல்றோம் அவ செய்யலன்னு சொல்லி. அன்றுவா அவரை அவரை செய்யல. வேற மிக்கி நம்ம கேட்க கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு போவேன். இதை உடைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி. நாங்க போனதுக்கு அப்புறம் உடைச்சி பாருங்க. இப்ப உடைச்சி பாத்துறாங்க. சரியா? அதை மிக்கி மூலமா தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுப்போம். இவ்வளவு சாராங்க நீங்க கெட்டிங் பண்றீங்க இல்லையே யார் தந்து சொல்லி. அது இந்த நைட்ல கேக் வெட்ட சொல்லி தந்திருக்காங்கன்னு சொன்னா அவ்வளவு ஒரு பாசமா இருக்கும். நிரோஜன் நிரோஜன் தங்கச்சா எங்க எங்க இருக்காங்க? வரலையா? வெளிநாட்டுல இருக்கிறாங்க. நித்திர துக்கத்தில் எடுப்பா அப்படித்தான் இருக்கு. இன்னும் தலை சுத்தது நிறைய இருக்கு. உண்மையாவா? அந்த லைட்டுக்கு அப்படியா? தெரியாம வந்து விட்டோமோ? சரி ஓகேமா ரைட். கவிதாக்காக பெருமதியான கிஃப்ட் எல்லாம் வந்துருக்காப்பா. அதையும் பாருங்க பொக்கே பண்ணித்தான் மணி போக்கில கூட சொன்னாங்க. என்ன செய்யுது வேன் பண்ணபடியா எங்களுக்கு இப்படி தங்கச்சி எனக்கு கவலை இப்படித்தான் இருக்கு செய்யலாத. அப்ப கொடுப்போம் மிக்கி எடுக்கிறத கொடுக்குறா. ரைட் ஓகே. இவ்வளவு கிஃப்ட் தந்தாங்க. ஒரு பாசமாக ஒன்றாவது அவனுக்கு வந்து தெரியும். என்ன ஐயா ஐயா சிரிக்கிறத பார்த்தா ஐயா செஞ்சாரு. ஐயா அப்படித்தான் இருக்கும். சத்தமாவே யார் செய்து போட்டு அந்த இதுக்குள்ள அதை வைக்கலாம். உங்களோட பிறந்த நாள் சொல்லி அவங்க கேக் சாப்பிட வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா. மிக்கி கை வலிக்க போய் கொடுங்க. ரைட். கடைசியா என்ன செய்வோம்? டான்ஸ் பண்ண விடுவோமா? ரைட் ஓகே. கொஞ்சம் டான்ஸ் பண்ணுவேன். அம்மா தலை சுத்தலாம். அப்படி இல்லை நீங்க டான்ஸ் பண்ண சொல்லி அவங்க உங்களை பார்த்து கொண்டிருக்காங்க. கிஃப்ட் வந்தாங்க. இப்ப நாங்க தர கிஃப்ட்ல உங்களுக்கு தெரியும் யார் தந்திருக்காங்கன்னு சொல்லி. சரியா? அவசரப்படாம ஆறுதலா உடைச்சு பாருங்க. நீங்க உடைக்கும். மிக்கி எப்படி உடைக்கிற? மிக்கிக்கு போட்டியா உங்களுக்கு போட்டியா?
வைக்கிறத பார்த்தா ஆனந்த கண்ணீர் வரும் வரியா இன்னைக்கு நீங்க இதை உடைச்சு காட்டீங்க அவட்ட கொடுங்க உடைக்கிறது இப்ப கூட ஓடியான வச்சுட்டா பிறகு அதுலயும் பாருங்க எத்தனை போட்டோ ஃப்ரேம் இப்ப கண்டுபிடிச்சீங்களா ஆரம்பி சொல்லுங்களேன் ஓமான்ல இருக்கிற நிரோசினி அக்கா அவங்க தான் உங்களுக்கு இவ்வளவு கிஃப்டையும் தந்து கேக்கையும் தந்து இன்றைக்கு போயிட்டு அவை தட்டி எடுத்து எடுங்க எழும்ப மாட்டாவும் கேக் போட்டு வீட்ல இவ்வளவு செஞ்சிருக்காங்க நீங்க இப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவ்வளவுதானே சிம்பிளா சொல்றீங்க சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குமா திரும்ப அவ்வளவுதானா நாங்க இன்னும் எதிர்பார்த்தோம் இவ்வளவு டிஃபரெண்டா நீங்க தங்கச்சி என்ன சொல்றீங்க என்ன சவுத்து போய் தெரியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்னு ஓகே பரவாயில்ல நம்ம அக்காவை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோம் சரியா உங்களோட பர்த்டே நீங்க சந்தோஷமா கொண்டாட போறீங்க அவங்க சார்பாகவும் எங்களோட பிடிஎச் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சரியா ஓகே தேங்க்யூ ஸோ மச் எங்களை கோப்பல் பண்ணதுக்கு கடைசி டைம்ல டான்ஸ் பண்ண விட்டீங்களே வந்தாக்கா பார்த்து கொண்டிருக்கோம்